வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியசு சீசன் 1 எபிசோட் 33. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவனுடைய கல்டிவேஷனை அந்த ஹோலிசன் பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பறக்கும் கிளியை ஓட்டிட்டு போனார்ல, அவர் தான் வந்து ஒரு பிரின்சஸ் கிட்ட வந்து சொல்றாரு, பிரின்சஸ் இதுதான் தைசு ஹோலி கிரவுண்ட்னு சொல்லி. தேரோட்டியோட அந்த வண்டியில இருக்குல்ல, அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு வெளியே வந்து ஒரு பொண்ணு வந்து எட்டி பாக்குறேன். ஏய், இந்த தைசு ஹோலி கிரவுண்ட் அது ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜுன் ஹோவா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொல்றான். இதுக்கு பக்கத்துல கியூ அப்படின்னு இருக்க இன்னொரு பொண்ணு வந்து சொல்றான், ஆமா இது உண்மைக்குனே ரொம்ப வந்து அழகா இருக்கு, நம்மளோட ராயல் பிளேஸை விட இது ரொம்பயுமே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்றான். அப்ப அந்த வண்டிக்குள்ள இருக்க பிரின்சஸ் வந்து சொல்றாங்க, நீங்க இந்த அளவுக்கு வந்து சாக்காதீங்க ஜுன் ஹோவா கியூவா, இது உண்மைக்குனே வந்து அழகா தான் இருக்கும். ஏன்னா சவுத் தேசத்துடைய போர்சஸ் அது ரொம்பயுமே அதிகமா இருக்கு, அதனால நம்மளோட டெரிட்டரியை விட இந்த பிளேஸ் அது ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸும் சொல்றாங்க. கிரீன் விங் எம்பரருடைய செவன்த் பிரின்சஸ் இந்த பொண்ணோட நேம் என்னன்னா ஜூயி யூ. ஹீரோ அந்த பொண்ணை வந்து பாக்குறான். பொண்ணை பாக்குறப்ப ஜூபியோடைய ஞாபகம் தான் எனக்கு வருது, ஒருவேளை அவளோட வம்சாவளியில வந்தவளா தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். இந்த ஜூபி அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பாக்குறான் பாத்தீங்களா, அந்த ஆள் யாருன்னு நமக்கு இப்ப வரைக்குமே காட்டல. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல தான் வந்து அவங்க யாருன்னு சொல்லி வந்து காட்டுவாங்களான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஹீரோ அப்படி யோசிச்சிருக்கும் போதே ஹீரோ கையில வந்து ஒரு ஃபிளவர் வந்து விழுகுது. அந்த ஃபிளவரை வந்து பார்த்தோன்னே, ஓ சிஸ்டர் ஹூவா என்ன வந்து யோசிக்கிறாங்களோ, என்ன பத்தி அவங்க வந்து நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோ நைட் ஆனோடனே பறக்கும் படகுல ஏறி அவங்கள பார்க்க தான் போறான். அவங்க நிறைய புல்களா இருக்கு, அந்த மவுண்டன்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஹூவா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கூப்பிடுறான். அவங்க திரும்பி பார்த்தோன்னே, உங்களுடைய ஃபிளவர் அது என் கிட்ட வந்துச்சு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வரான். கங்க்ராச்சுலேஷன், நீ உன்னுடைய கல்டிவேஷன்ல நீ அடுத்த லெவலுக்கு போயிட்டேல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ பத்தி சொல்ல, அது ஒரு லிட்டில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சிஸ்டர் ஹூவா நீங்க நாளுக்கு நாள் அழகாக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களுக்கு ஐஸ் வைக்க, அவங்களுடைய கையை பிடிச்சி ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஹோலி மாஸ்டர் கிட்ட நம்மளுடைய மேரேஜை பத்தி பேசினேன்னு தெரியுமா, நீங்க வந்து கெஸ் பண்ணுங்களே அவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு. நான் வந்து கெஸ் பண்றதா, நான் கெஸ் பண்ணதை வச்சு பார்த்தா அவங்க வந்து சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து உனக்கு சூட்டபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஹூவா ஹீரோ பார்த்து சொல்ல, இல்ல அப்படி கிடையாது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க மட்டும் நம்மளுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேத்துக்கு அவங்களே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதா வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, நான் வந்து ஒத்துக்கிட்டா நம்ம கல்யாணத்தை வந்து அவங்க வந்து பண்ணி வைக்கிறாங்களா. ஹீரோ வந்து சிஸ்டர் ஹூவோட கையை பிடிச்சிட்டு, உங்க கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறான். நான் வந்து ஒத்துக்கறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நீங்க வந்து இப்ப வந்து ஒத்துக்கிட்டாகணும், நீங்க வந்து ஒத்துக்கறல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா என்னுடைய ட்ரைனிங்காக நான் அந்த ஹோலி கிரவுண்ட் விட்டு வெளியில போக போறேன், நான் எப்ப இங்க வருவேனே எனக்கு தெரியல, நம்ம எப்ப அப்படி வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, நீ ஜஸ்ட் சூரோ ஸ்டேஜ் மட்டும் தான் ரீச் பண்ணிருக்க, நீ அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கறக்காக நீ வெளியில போக போற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ அங்க இருக்க ஒரு ஃபிளவர் வந்து பறிக்கிறான். பறிச்சுட்டே, ஆமா நான் இந்த தைசு ஹோலி கிரவுண்டுக்குள்ளே இருந்தா என்னால வந்து ஸ்ட்ராங் ஆக முடியாது, நான் இங்க இருந்து வெளியில போனா மட்டும்தான் என்னால இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும், உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த தைசு ஹோலி கிரவுண்டை விட்டு வெளியில போறதுல விருப்பமே கிடையாது, நீ வந்து போய்தான் ஆகணும் நீ உன்னுடைய ட்ரைனிங்காக, ஏன்னா நீ ஒரு தீர்க்கமான மனிதர், அது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்ல பெர்சனா வேற இருக்க, நீ உன்னுடைய உணர்ச்சிகளுக்காக நீ வந்து இப்படி இருக்க கூடாது. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து ஃபிளவர் எடுத்து அவங்க காதல் வந்து சொருகி விடுறான். நான் உங்ககிட்ட ஒண்ணு வந்து கேட்கலாமா, தீர்க்கமான மனிதர் அப்புறம் உணர்ச்சிகளை வசப்படுத்தக்கூடியவர், இது ரெண்டுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா என்ன, நீங்க என்னுடைய ஹார்ட் பீட்டை வந்து கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஷோல்டர்ல கை வச்சு ஹீரோ என்னன்னா டப்புன்னு வந்து கிஸ் பண்ணிடுறான். அவங்களுக்கு மூச்சு பேச்சே இல்ல. சிஸ்டர் ஹூவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நீ வந்து இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிக்க, சிஸ்டர் ஹூவா என்ன நீங்க வந்து அடிக்காதீங்க, நான் சொல்றத வந்து கேளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி இனிமே நீ இப்படி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, சரி சரி நான் இனிமே அப்படி வந்து பண்ண மாட்டேன், அப்படி உங்களை கிஸ் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா நான் முன்னக்கிட்டயே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், சரிதான சிஸ்டர் ஹூவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சிஸ்டர் ஹூவா நான் உங்ககிட்ட இன்னொன்னையும் சொல்லணும், நீங்க கோவப்படுறப்ப கூட ரொம்ப வந்து அழகா இருக்கீங்க, அதனால நான் உங்களை லவ் பண்ணாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க நீங்க. ஏய் நீ என்ன ஒரு சின்ன பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குற, நான் என்ன அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில ஒரு ரிங்க வந்து கொண்டு வராங்க. இந்த ரிங் என்ன அப்படின்னா ஒரு டிவைன் கிரேஸ் ஸ்டோரேஜ் ரிங். இந்த ரிங் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியுமா, தாயூன் யுவான் சிட்டில டிஃபென்ஸ் வார்ல நான் கலந்துக்கிட்டனால எனக்கு பரிசா கிடைச்சதா இது, நீ இந்த தைசி ஹோலி கிரவுண்டை விட்டு வெளியில போக போறேல, அப்ப நீ நிறைய பேக்ஸ் வந்து எடுத்துட்டு போன அப்படின்னா அது உனக்கு வந்து சிரமமா இருக்கும், உன்னால நிறைய வெயிட்டான பொருட்கள் வந்து தூக்க முடியாது, இதுக்குள்ள நிறைய வந்து இடங்கள் இருக்கு, அதனால நீ இதுக்குள்ள உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சேமிச்சு வச்சுக்கலாம், சரி அப்ப நீங்களே என் கையில வந்து போட்டு விடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, போட்டு விடுறதுல என்ன இருக்கு, உன்னுடைய விரல நீட்டுன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ கையில வந்து போட்டு விடுறாங்க. இப்படி ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு மோதிரம் போட்டு விட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு வந்து தெரியுமா?
முடியுமா? இதுல என்ன இருக்கு? இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ரிங் மட்டும் தான். இதுல வேற என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல, இல்ல அப்படிலாம் எந்த ஒரு மீனிங் கிடையாது. இங்க வாங்க நான் சொல்றேன்னு சொல்லி அவன் கைய பிடிச்சு ஹீரோ கூட்டிட்டு நடந்து போறான். அங்க பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தோட எண்டுல ஒரு லைஃப்ஃபுல் ஸ்டார் இருக்கு. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வுமன் ஒரு ஆணுக்கு மோதிரம் போட்டு விட்டா அப்படின்னா, அவன் வந்து அவன விரும்புறான்னு சொல்லி அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஒரு வுமன் ஒரு ஆணுக்கு மோதிரம் போட்டு விட்டா, அவன திருமணம் செஞ்சுக்கிற சம்மதிக்கிறான்னு சொல்லி தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? இது ரொம்ப வியர்டா இருக்கே. நம்ம டயன் குயிங்கன் கான்டினென்ட்ல இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு அவங்க சொல்ல, சிஸ்டர் ஹூவா நீங்க என்னுடைய ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீ வந்து என்கிட்ட இருக்க அந்த அட்வான்டேஜ்க்காக தானே நீ என்ன வந்து விரும்புற அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து கோவப்படுறான். என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியா தெரியுது? நான் உங்கள உண்மைக்குன்னே வந்து விரும்புறேன். நீங்க நல்லா பாருங்க. என்னுடைய மாஸ்டர் கூட ரொம்ப வந்து அழகா இருப்பாங்க. அதுக்காக நான் உன்கிட்ட இருக்க அட்வான்டேஜ நான் வந்து எடுத்துக்கிறவனா என்ன? இல்ல. நீ வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. நீ உன்னுடைய மாஸ்டர் கிட்ட இருக்க அட்வான்டேஜ நீ எடுத்துக்கிட்டேன்னா, அது ஒரு துரோக செயலாகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோவ பார்த்து சொல்ல, இல்ல, இல்ல நான் வந்து அப்படி சொல்ல வரல. இல்ல, இல்ல நான் அப்படி சொல்ல. நான் என்னுடைய மாஸ்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து நடந்துக்கிருவேன். இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வந்ததே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லி பச்சை புழுகு புழுகிட்டு இருக்கான். பூப்பேங்கடியோட ஹீரோ இருக்கிறப்ப அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஓ! அப்ப நீ என்ன வந்து புல்லி பண்றியா? அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஹூவா ஹீரோ பார்த்து கேட்க, நான் எதுக்கு உங்கள புல்லி பண்ண போறேன் சிஸ்டர் ஹூவா அப்படின்னு சொல்லி அவன் மேல வந்து ஹீரோ வந்து கைய போடுறான். இல்ல, இல்ல இது வந்து சரிப்பட்டு வராது. நீயும் நானும் ஒரே ஏஜ் கிடையாது. நீ வந்து என்னோட சின்ன பையன். அதனால நான் உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க விலகி போக, ஹீரோ அவங்களுடைய கைய புடிச்சிடுறான். நான் ஒண்ணும் உங்களோட சின்ன பையன் கிடையாது. நான் உன்னோட பெரிய பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள அந்த பாறை மேலே படுக்க வச்சு ஹீரோ அவனுடைய கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து காட்டுறாங்க. சிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோலி மாஸ்டர் இந்த தைசு பீக்ல இருக்க மத்த ஃபோர்ஸஸ் எல்லா பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து போட்டாங்க. அந்த மீட்டிங்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து ஹீரோ கேட்க, சிஸ்டர் ஹூவாவும் அப்பதான் ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ஓ! அதுவா? இந்த வானத்துல ஒரு சீக்ரெட் ஸ்டார் உலகம் இருக்கு. அதோட ஃபார்மேஷன் இப்ப வந்து ஓப்பன் ஆக போகுது. அந்த ஸ்டார எல்லாருமே தைசின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க. அந்த ஸ்டார் வந்துட்டு ஓப்பன் ஆகுது பாத்தியா? அது எவ்ரி 2 ஆர் 3000 இயர்ஸ்க்கு ஒரு முறை மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதுல நெறைய கவுண்ட்லெஸ்ஸான ட்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல கிடைக்கக்கூடிய கல்டிவேஷன நம்ம மத்த எது கூடயுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்னு அத பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, ஒரு கிரேட் செயின்ட்டா இருக்கக்கூடியவன் எம்பரரோடைய லெகசிய பெற்று ஒரு கிரேட் செயின்ட் லார்டா வந்து ஆகலாம். ஏன் இந்த கான்டினென்ட்லயே அவன் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் அப்டின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா இந்த கதவு எப்போ ஓப்பன் ஆகணும்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அப்டின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இந்த இடத்துலயே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. என்னடான்னா ஹீரோ கிங் மேடி கூட பேசிட்டு இருக்கான். இங்கிட்ட என்னன்னா சிஸ்டர் ஹூவாவ கரெக்ட் பண்ணி இங்கிட்டு அவனுடைய கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டான். இதெல்லாம் குயின் மேடி தெரிஞ்சா என்ன ஆக போகுதோ என்னன்னு நமக்கு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோ அங்க போய் எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ள கல்டிவேஷன வந்து பண்ணி அங்க உள்ள ட்ரெஷர் எல்லாம் எடுப்பான் தான் நான் வந்து நெனைக்கிறேன். அங்க போவானா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.